லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46. இந்த வார்த்தை எனக்கு சொல்லிக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி அவர் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார் என்று எழுதியிருக்கிறதே, ஆனால் அவர் ஜீவன் திரும்பவும் வந்தது. பிதா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அதிகமாக அவர் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்து ஜீவன் விட்டேன் என்று சொல்லுகிறார். அதை அவர் ஜீவன் விடவில்லை. அவர் திரும்பவும் அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்தபடி நாமும் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யவும் அவருடைய வேலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 10:15 நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்கள் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்காக வேண்டி நம்ம ஒரு ஆடுகளாக ஒப்பனையாக வைத்து பேசியிருக்கிறார். ஆடுகளுக்காக வேண்டி ஜீவனையும் கொடுக்கிறேன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதுக்கடுத்து யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அதாவது திரும்பவும் அவருடைய ஜீவனை பிதா கொடுத்து உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். அதை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அதாவது அந்த கட்டளை ஆண்டவர் சொல்லி முடித்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து மறுபடியும் அந்த சத்தியத்தின்படி அதை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு தான் உரிமை இருக்கு, அதை வேற ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று உரிமை பாராட்டி பேசுகிறார். அதுக்கடுத்து மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதாவது ஆண்டவருக்காக வேண்டி இரத்த சாட்சியாக மரித்த தீர்க்கதரிசிகள் அநேகம் உண்டு. அதுபோல ஆண்டவருக்காக மரித்தாலும் அவங்க திரும்பவும் உயிர்த்தெழுந்து 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவரோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்வார்கள் என்கிற மாதிரி அந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது. யோவான் 3:16 அவருடைய பரிபூரணத்தினால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பு தேவன் இயேசு நம் மீது அன்பாய் இருந்தார். அவர் அன்பாய் இருந்தது போல நம்ம பிறரிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா என்பதுதான் இப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்து ஊழியம் செய்யவும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு ஐக்கியத்தோடும் இருக்கிறோமா, அதை பற்றி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:8 யாராவது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:8
நாங்கள் உங்கள் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களான படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனதாயிருந்தோம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றோம்னா, இதில் நானும் ஜீவனை கொடுத்து உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜீவனை கொடுத்தேன். நீங்கள் உங்களில் யாராவது அப்படி நீங்கள் உங்களுடைய ஜீவனை கொடுத்து ஊழியம் பண்ண தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிற மாதிரி எழுதப்பட்டுள்ளது. ஒருவனும் அதை என்னிடத்தில் 18 ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது. யோவான் 12:37. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யாத்ராகமம் புத்தகத்தில் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கூட நடத்தி கொண்டு வரும்போது மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுத்து எல்லா விதமான ஆகார தேவைகள் அனைத்தும் சந்தித்து கொடுத்தாலும் ஒரு நேரம் வரும்போது அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் அப்படி அந்த ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறார். அதாவது விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலகி சென்றதினால அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி இருந்தது. ஆனால் நாம் விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வழிவகைகளை நாம் தேடி ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவருக்குள்ளாக இருப்போம் என்று